ஒவ்வொரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயும் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். 1098 சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். இதை அந்த ஸ்கூலோடைய லைஃப் ஸ்கில்ஸ் வெல்னஸ் டீச்சரோ அல்லது சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் ப்ரெஷர் காரணமாக அசம்பிளிலேயோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் மெம்பர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, உங்களை யாராவது பேட் டச் பண்ணால், அப்யூசிவாக யாராவது பிஹேவ் பண்ணால், இல்லை உங்களை சைல்டு லேபருக்கு யாராவது இன்சிஸ்ட் பண்ணால், சைல்டு மேரேஜ்னு சொல்லி யாராவது இன்சிஸ்ட் பண்ணால் நீங்கள் இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதோடு நிறுத்திக்கிறாங்க. சைல்டு ஹெல்ப்லைன் இந்த தளத்தை ஒரு சிவியர் அப்யூஸ் நடக்கும்போது தான் நம்ம குழந்தைங்க போய் ரீச் பண்ணணும்னு கிடையாது. அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் தனியாக இருக்கிறாங்க குழந்தைங்க. அந்த நேரம் ஆபத்துக்குரிய நபர்கள், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை ஒரு பிரேக்கின் திருடர்கள் வராங்க. அந்த மாதிரி நேரத்துலையும் ஹெல்ப்லைனை ரீச் பண்ணலாம். சைல்டு லேபர், நம்ம சிவகாசி ஆலையில் வேலைக்கு போன குழந்தைங்களை வச்சு தான் சைல்டு லேபர் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அவேர்னஸ்க்கு கொண்டு வந்தோம். பட் அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம ஒரு ரீல் எடுக்கிறோம், அது அந்த குழந்தையோட விருப்பத்துக்கு மாற எடுக்கிறோன்னா அதுவும் ஒரு வகையில் சைல்டு லேபர் தான். ஏன்னா இட்ஸ் அ கமர்ஷியலைஸ்ட் பிஸ்னஸ். இந்த மாதிரி குழந்தைங்களை நம்மளே ஏதாவது இன்சிஸ்ட் பண்ணி பேரண்ட்ஸே ரூல்ஸை வயலேட் பண்ணோம்னா அப்பயும் அந்த குழந்தை ஹெல்ப்லைனை ரீச் பண்ணலாம். இது இல்லாமல் ஒரு அப்யூசிவ் பேரண்டிங் ஸ்டைலில் வளரக்கூடிய ஒரு குழந்தை, அப்பாவோ அம்மாவோ ஒரு ஆல்கஹாலிக் பேரண்ட்டாக இருந்து அங்கே எப்போவுமே ஒரு நோய்சன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா அப்பயும் அந்த குழந்தை சைல்டு ஹெல்ப்லைனை ரீச் பண்ணலாம். இதுவும் இல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை தன்னை போல் ஒரு சக குழந்தை அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இன்னொரு குழந்தை அந்த குழந்தைக்காக சைல்டு ஹெல்ப்லைன் ரீச் பண்ணலாம். ஒரு மைனர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது, அதுவும் ஹெல்ப்லைன் வாயிலாக ரைஸ் பண்ணும்போது அதுக்குரிய முக்கியத்துவம் அதிகம், அதுக்கான வேலைப்பாடுகள் வேகமாக நடக்கும். இதை பற்றின ஒரு விரிவான கண்டென்ட்டோட நான் இன்னொரு பதிவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த பதிவில் குழந்தைகளுடைய மனநலம் ஏன் அவ்வளோ முக்கியம்னு பார்ப்போம். பெரும்பாலான பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் போர்டோ அல்லது ஒரு ஸ்டேட் போர்டோ சூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம ஒன்று மினிமம் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இல்லைன்னா ஐபி கரிக்குலம், இப்படி தான் இன்றைக்கி ஸ்கூலிங் ஸ்டைல் ஆகிடுச்சு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஃபினான்ஷியல், சோஷியல் ஸ்டேட்டஸ் இதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இருக்கலாம். இதை தாண்டி பெரும்பாலானவங்க குழந்தைங்களுக்கு குவான்டிஃபைடான ஒரு இன்டெலெக்சுவல் எபிலிட்டி இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் காம்ப்ளெக்ஸான கரிக்குலம் போய் ஆப்ட் பண்ணுறாங்க. இப்போது மிடில் கிளாஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். குழந்தைங்க மினிமம் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையாவது படித்தாதான் சைல்டு சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் அங்கே அவைலபிளாக இருக்கும். மெட்ரிகுலேஷன்லையும் ஸ்டேட் போர்ட்லேயும் சைல்டு சேஃப்டிங்கிறது அவ்வளோ அப்ரோச்சபிளாக இருக்காது. டீச்சர்ஸ் கிட்ட நம்ம போய் கொஸ்டின் பண்ண முடியாது, நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காது. ஸோ இதுதான் ஒரு காமன் மேனோட புரிதல். இன்னும் சில ஸ்கூல்ஸில் கார்பரல் பனிஷ்மெண்ட்டுங்கிற விஷயம் இலைமறைக்காயாக இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சைல்டோட மென்டல் ஹெல்த்துங்கிறது நம்ம ஒரு லக்ஸரியாக மட்டும்தான் பார்க்குறோம். பட் அது ஒரு நெசசிட்டி, அது ஒரு அத்தியாவசியம். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பாக வளர்கிறதுக்கு, தேவையான போஷாக்கோட வளர்கிறதுக்கு, இமோஷ்னலி ஸ்டேபிள் அண்ட் சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்கிறதுக்கு முழுக்க உரிமை இருக்குது. குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்புகள் மற்றும் ஆணையங்கள், யுஎன்ஓ, என்சிபிசிஆர், நம்ம ஸ்டேட்டோட எஸ்டிபிசிஆர், இவங்கெல்லாம் வலியுறுத்தி எடுத்துரைக்கக்கூடிய ஒரே விஷயம், ஒரு குழந்தை அதனுடைய குழந்தை பருவத்தை குழந்தை பருவமாகவே குழந்தையாகவே அனுபவிக்கணும். அதுக்கான பொறுப்பு உங்களுக்கு, எனக்கு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்குங்கிறது தான். ஆனால் உண்மையிலே அப்படி தான் நடக்குதா? நம்மளுடைய சொசைட்டி அப்படி தான் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக இருக்குதான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம சொசைட்டியில் நடக்கிற சில விஷயங்களுக்கு பொங்கிடுறோம். ஏதாவது எங்கேயாவது ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக கமெண்ட்ஸாக அடித்து தள்ளிடுறோம். நம்ம வீட்டில் என்ன நடக்குது? நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட பாண்டடாக இருக்காங்களா? ஒரு அவலம் நடந்தால் நம்மக்கிட்ட அதை அப்ரோச்சபிளாக ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ரொம்பவே கசப்பான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை தான். ஆனால் பெரும்பாலும் குழந்தைகளுடைய மனநலத்தை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸோ இல்லை முகம் தெரியாத நபர்களோ கிடையாது. வயலேட்டர்ஸ் வேறு யாரும் இல்லை, பேரண்ட்ஸ் தான். இதை ஒரு கிரிட்டிசிசமாவோ ஒரு பிளேமாவோ தயவுசெய்து எந்த பேரண்ட்ஸும் எடுத்துக்காதீங்க. இது நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு குழந்தை பிறக்கும்போது தான் நம்மளும் பேரண்ட்ஸ் ஆகிறோம். பேரண்ட்ஸ் ஆகும்போது நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் பேரண்டெல்லாம் கிடையாது. ஸோ சில மிஸ்டேக்ஸ் செய்வோம், நம்மளறியாமல் சில விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கும். போகிற போக்கில் சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டு தான் போவோம். இப்படி தான் ஒவ்வொரு பேரண்ட்டிங்கும் எந்த பேரண்ட்டுமே தன்னோட குழந்தைய தெரிஞ்சே காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் சில வார்த்தைகள், சில செயல்பாடுகள், சில அலட்சியங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களோட இமோஷனல் பேலன்சஸ் இதனால் மிஸ்மேட்ச் ஆகும். குழந்தைங்க கிட்ட கஷ்டங்களை சொல்லி வளர்க்குறது வேறு. பண கஷ்டமாகட்டும், இல்லை ஸ்டேட்டஸ் ஓரியன்டான சில விஷயங்கள், சோஷியல் கம்பேரிசன், இந்த மாதிரி விஷயங்களை சரியான வார்த்தைகளில் நீங்கள் எடுத்து சொல்லி உரையாடுறது வேறு. பட் இது இல்லாமல் சில சண்டைகள், சில எள்ளி நகையாடல்கள், ஸ்பௌஸை நம்ம அப்படியே சர்க்காஸ்டிக்காக கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, அவங்க பசங்க முன்னாடி மதிக்காமல் போகிறது, இன்லாஸை பற்றி காசிப்ஸ் பேசுகிறது, சீரியல்ஸ் நிறைய பார்க்குறது, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மதிக்காமல் ஏரேட்டட் மூவிக்கு போய் கூட நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் பேரண்ட்ஸ் வயலேட்டர்ஸை மாறுறோம். ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டில் டிஸ்பிளேஸ் பண்ணுறது, பேரண்ட்ஸ் மேலே இருக்கிற ஒரு கோபத்தை தாபத்தையும் குழந்தைங்க மேலே வெளிப்படுத்துறது, அப்பா அம்மா சண்டைக்கு குழந்தைங்களே கம்யூனிகேட்டர்ஸாக மாற்றுறது, இது எல்லா வீட்லேயும் நிதர்சனம் தான், நடக்கும் தான். பட் எல்லாமே எல்லைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நார்மல். ஆனால் நம்ம அப்நார்மலான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணிட்டு வரோம். இதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளை கவனிக்க வீட்டில் ஆள் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு குழந்தைங்க வந்துடுவாங்க.
குறிப்பாக அடாலசன்ஸ் பிரேக் த்ரூ 12 வயசு 13 வயசு தாண்டி டீனேஜ்குள்ளே போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு உடலியல் மாற்றங்கள், மனரீதியான மாற்றங்கள் நிறைய. அது சொற்களால் நம்மளால் கவர் பண்ணி சொல்லிட முடியாது. நம்ம எல்லாருமே அந்த வயசை கடந்து வந்திருப்போம். பட் நமக்கு இருந்த எக்ஸ்போஷர் வேறு. நம்ம காலங்களில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. பட் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க பிறந்ததுலேருந்து, பிறண்டு விழுகிறதுலேருந்து, உட்கார்றது, தவழ்கிறது, நடக்கிறது, முதல் வார்த்தை, முதல் பிறந்தநாள் எல்லாமே கண்டென்ட் ஆகிடுச்சு. இதனால் குழந்தைங்க நம்ம ஒரு பெயின்னு சொன்னாலோ, ஒரு கன்ஃபியூஷன் சொன்னாலோ வீட்டில் போய் சொல்லும்போது அது அலட்சியப்படுத்தப்படுது, அது கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வராங்க. வரும்போது அவங்கள யார் கவனிக்கிறாங்களோ, அவங்கள யார் கம்ஃபர்ட் பண்ணுறாங்களோ, யார் ஒரு பாராட்டில் வச்சு சந்தோஷப்படுத்துகிறாங்களோ அந்த பக்கம் குழந்தைகளுடைய கவனம் திரும்பும். நம்ம ஒரு பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எதுக்கு கோவப்படுறோம், எங்கே வார்த்தைகள் தடிச்சு போகுது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்க பேச தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க, அப்சார்பும் பண்ணிப்பாங்க. ஸோ நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் அவங்க லைஃப்பில் வரும்போது அதை இன்னும் அட்வான்ஸ்டாக வெளிப்படுத்துவாங்க, நம்ம எப்படியெல்லாம் விதிமீறி நடந்துக்கிட்டோமோ அந்த விஷயங்களை. மோரோவர் இப்போது நம்மக்கிட்ட நமக்கான காம்பன்சேஷனை வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து மாற்றிக்கிறாங்கங்கும்போது சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக அமையும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிட்டா வேறு, பட் இதுவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சிட்டா குழந்தைகளோட எதிர்காலம் நம்மளாலேயே தவறான வழி நடத்துதலுக்கு ஆளாகுது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ண தெரியாது, அன்பு எப்படி இருக்கும், நம்பிக்கைனா என்ன, லாயல்ட்டினா என்ன, இந்த விஷயங்கள் புலப்படாது. ஃப்ரெண்ட்ஸுக்கே இந்த நிலைமைங்கும்போது லைஃப் பார்ட்னர்னு வரும்போது அது இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும். ஃபெயிலியர்ஸ் ஏற்றுக்க முடியாது, அதை ஃபேஸ் பண்ண தெரியாது, சக்ஸஸை ஹேண்டில் பண்ண தெரியாது. இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு அழகாக தவறாமல் கொடுத்துட்டு நம்ம ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படின்னு முத்திரை குத்திட்டு ஒதுங்கி நின்று பார்த்துட்ருக்கோம், குறை மட்டும் சொல்லிகிட்ருக்கோம். இதெல்லாம் தான் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸாக பிற்காலத்தில் அவங்களோட வாழ்க்கையில் பிரதிபலிக்குது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு சில இடங்களில் நம்ம குழந்தைங்கள அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. அண்ட் நம்மளும் ஒரு கர்ஸ்டு ஜென்ரேஷன் தான். நமக்கு ட்ரெடிஷன்ஸை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வர முடியல, அட்வான்ஸ்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா நம்ம ரேராக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இன்னொரு வைட் ஏரியா இருக்குது, சைல்டு ரெப்ரசன்டேஷன் இன் மீடியா. கமர்ஷியல் மிஸ்யூஸ் ஆஃப் சைல்ட்ஹுட்டுங்கிறது இங்கே தான் நடக்குது. NCPCR ரூல்ஸ் படி, அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், ஒரு குழந்தை ஒரு ஆட் ஃபிலிமில் நடித்தாலோ, ஒரு மூவியில் நடித்தாலோ, இல்லை ஒரு சீரியலில் டிவியில் அப்பியர் ஆனாலும் இத்தனை மணி நேரம் ஷூட்டிங் தான் இருக்கணும், அந்த குழந்தையினுடைய ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் இப்படி இருக்கணும், அந்த குழந்தை ஷூட் பண்ணக்கூடிய நேரத்தில் அதனுடைய சரௌண்டிங்ஸில் என்ன மாதிரி சீக்வன்சஸ் ஃபிலிம் ஆகணும், ரத்தம், வயலன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் குழந்தைங்களுடைய ப்ரெசன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி ஷியோரிட்டி அந்த டீம் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணலாம். பட் அதே மாதிரி சிமிலராக நான் ரீல்ஸ் எடுக்கிறேன், என் குழந்தைக்கு டேலண்ட் இருக்குது, டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும், நம்ம எடுக்கிறோம் இல்லையா ரீல்ஸ், அந்த ரீல்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. மூவிஸ்லேயும் குழந்தைங்களை எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, ஒரு இமோஷனல் இம்பேக்டை ஸ்க்ரீனில் உண்டு பண்ணணுங்கிறதுக்காக குழந்தைங்களோட இன்னோசன்ஸை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இதை கமர்ஷியலாக பண்ணுறாங்க, இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதையே பேரண்ட்ஸும் பண்ணும்போது தட்ஸ் அ வயலேஷன். அண்ட் ஆஸ் ஆடியன்ஸ் வி ஃபெயில் டு ட்ரா பவுண்ட்ரிஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சமீபத்தில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆக்டரோட படம் வந்தது, அது A-rated மூவி. அது A-rated மூவின்னு தெரிஞ்சிருந்தாலும் தியேட்டர் வாசலில் ஒரு சில பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைகளோட லைனப் ஆனாங்க. தியேட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நடுவில் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு தோதாகிற விஷயங்களில் டிஸபீடியன்ஸை நம்ம நார்மலைஸ் பண்ணிடுறோம். ஒரு படத்துக்கு A சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது குழந்தைங்களுக்கு சூட்டபிலிட்டி இல்லாத ஒரு படம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், வெறும் சண்டை தான், வெறும் ஃபைட்டு தான் அப்படின்னு நம்ம ரொம்ப நார்மலாக ஒரு எமோஷ்னல் பெயின் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முற்படுறோம். தட் இஸ் நாட் ரைட். குழந்தைக்கு எகெயின்ஸ்டாக ஒரு க்ரைம் நடக்குதுன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் ரஷ் அப் பண்ணுறோம், நிறையா கமெண்ட்ஸ் போடுறோம், நிறைய கொதிச்சு போயிடுறோம். ஏதாவது ஒரு அவலம் நடந்தால் தான் சைல்ட் சேஃப்டி பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். பட் இதுவே குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாராவது கொண்டு வந்தாங்கன்னா அது நமக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னா நம்ம உடனே அதை இக்னோர் பண்ணிடுறோம். இந்த ஹிப்போக்ரஸியை நம்ம அன்லேர்ன் பண்ணணும். இதில் பெரிய உண்மை என்னென்னா, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதன்படி குழந்தைகளை வழி நடத்தணும். ஒரு எமோஷ்னலி சேஃபான என்விரான்மெண்ட் ஒரு குழந்தைக்கு நம்மளால் வீட்டில் கொடுக்க முடியலன்னா சொசைட்டி எப்போவுமே அந்த சேஃப்டியை நமக்கு என்ஷூர் பண்ணாது. அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு லா, எந்த ஒரு ஹெல்ப்லைன், எந்த ஒரு பாலிசியும் நம்ம குழந்தைங்களை பாதுகாக்காது. பெரும்பாலும் குழந்தைங்களோட எமோஷனல் பெயினை நம்ம சைலன்ஸ் பண்ணிடுறோம். இப்படி இருந்தால் ஹெல்த்தியான அடல்ட்ஸாக நம்மளால் அவங்கள உருவாக்க முடியாது. ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டாக, ஒரு சைல்டு தெரபிஸ்ட்டாக என்னோட மெசேஜ் பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணணுங்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் அ ப்ளேம், இட் இஸ் அ ரிமைண்டர் அண்ட் இட் இஸ் அபவுட் அவேக்கனிங் அவேர்னஸ். நம்மளுடைய பேரண்டிங் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் பேரண்டிங் ரிக்வயர்ஸ் ப்ரெசன்ஸ். நம்ம ஒரு ஃப்ளாலெஸ் பேரண்டிங்லாம் நம்மளால் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. நிறைய தப்பு பண்ணுவோம், நிறைய சண்டை வரும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அடல்ட்ஸ்குள்ளேயே இருக்கும்.
பட் இது எல்லாத்துலேயும் நம்ம கான்ஷியஸாக நம்மளோட குழந்தைங்கள பாண்டடாக வச்சுக்கிறோமாங்கிறது தான் விஷயம். ஒவ்வொரு குழந்தையினுடைய தேடலும், நம்ம ஒரு தப்பு பண்ணாலோ, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ, நம்ம அதை போய் வீட்டில் சொல்லும்போது நம்மளுக்கு லெக்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி லிசன் பண்ணுறாங்களா, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ஃபர்ட் பண்ணுறாங்கிறாங்கிற தேடல் இருக்கும். மேபி லொக்கேட் பண்ண தெரியாது, வார்த்தைகளில் சொல்ல தெரியாது. பட் இது ஒவ்வொரு குழந்தையினுடைய பார்வை. எப்போ ஒரு குழந்தை தன்னுடைய குடும்பத்தை ஒரு சேஃப் ஸ்பேஸாக உணர ஆரம்பிக்குதோ அப்போவே இந்த சொசைட்டி ஹீல் ஆரம்பிக்கும். நீங்களும் நானும் தானே சொசைட்டி. ஒரு குழந்தையுடைய ப்ராக்ரஸ்ங்கிறத டெக்னாலஜி வச்சும் அந்த குழந்தை எடுக்கிற கிரேட்ஸ் வச்சு மட்டுமே நிர்ணயிக்க முடியாது. ஒவ்வொரு ராத்திரியும் உங்கள் குழந்தை தூங்க போகிறதுக்கு முன்னாடி எமோஷ்னலி சேஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களுடைய வெற்றி. அவங்களால தான் ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல் ஆஃப் த சொசைட்டியாக நாளைக்கு ப்ரொடக்டிவ் மெம்பராக மாற முடியும். டேக் கேர். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி தீபாவளி.